வெல்கம் டு மஞ்சளா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் மிளகா செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டில் மிளகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் கிடைச்சிது. கிலோ 10-15 ரூபாவில். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து விலை கம்மியில் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் மோர் மிளகா பண்ணிங்க அப்படின்னா வீட்டு முறையில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உப்பும் கம்மியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மோர் மிளகா வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்க. அது மோர் மிளகா மாதிரியே இருக்காது. நம்ம வீட்டு முறைப்படி மோர் மிளகா செய்யும்போது அளவாக செஞ்சு அளவாக உப்பு போடும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்துருக்கோம். அந்த மிளகாவை நம்ம நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ புளிச்ச தயிர், நம்ம தயிர் வாங்கி ஒரு 2-3 நாள் வச்சுருந்து அது கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருச்சு அப்படின்னா அந்த புளிச்ச தயிரில் போடும்போது மோர் மிளகா நல்லாயிருக்கும். இந்த புளிச்ச தயிரை சிலுப்பி மோராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மோரில் நம்ம மோர் மிளகா போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு கல்லுப்பு, உப்பு நம்ம வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டு டேஸ்ட்டு மாறி இருக்கக்கூடாது. அதனால் ஒரு அளவான உப்பு போட்டு பெசரி எடுத்துக்கிட்டோம்னா மோர் மிளகா நல்லாயிருக்கும். இந்த 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு ஒரு 2-3 நாள் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது பழுத்த மிளகா இருந்ததுன்னா எடுத்துடலாம். பழுத்த மிளகாவில் நம்ம மோர் மிளகா போட்டால் நல்லா இருக்காது. ஸோ பச்சையான மிளகா தான் வேணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகா வாங்கும்போது இந்த மாதிரி கழுவிட்டு அதில் எதெல்லாம் வந்து பழுத்த மிளகா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து மிளகா பெசரி வைக்கும்போது கெட்டு போகாது. நீங்கள் பழுத்த மிளகாவோட கிளறி வச்சிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சது வந்து வேஸ்ட் ஆகிடலாம். அதனால் ஒரு தடவை போடும்போதே நீங்கள் நல்லா கழுவிட்டு அதில் எந்தெந்த மிளகா வேணுமோ சின்னதாக தேவையில்லாத மிளகா, பழுத்த மிளகா இருக்குது, அழுன மிளகா இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேஸ்டேஜெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் வந்து மோர் மிளகா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீக்கிரம் கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுவியாச்சு. கழுவுனதை இப்போ 4-5 நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே, வாங்க மிளகாவை கட் பண்ணலாம். ஸோ மிளகாய் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு சென்டரில் ஒரு கீறிட்டிங்கன்னா மோர் மிளகாக்கு இது போட்டாலே போதும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கீரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மிளகாவையுமே வந்து கொஞ்சம் கீரி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிடும். ஸோ இந்த மாதிரி புளிச்ச தயிரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிரில் போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். தயிரை ஒரு 2-3 நாள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை நல்லா புளிச்சிரும். ஸோ இந்த மாதிரி புளிச்ச தயிரில் எடுத்து பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ சிலுப்பி மோர் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புளிச்ச தயிரை சிலுப்பும் போது அந்த புளிச்ச ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியே வரும். ஸோ அந்தளவுக்கு தயிர் புளிச்சிருந்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை சிலுப்ப நமக்கு அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ இதாக இருக்குது, புளிச்சதோட ஸ்மெல்லு. ஸோ சிலுப்பிட்டு உப்பு ஒரு கைப்பிடி இதில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு நம்ம இதில் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் மிக்ஸ் பண்ணி மிளகாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 1 நாள் வரைக்கும் அப்படியே ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண மிளகா பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் மிளகாவை. ஸோ இந்த மிளகாவை நம்ம அந்த தயிரில் போட்டுடலாம். ஒரு பாக்கெட் தயிர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ தயிருக்கு 1 கிலோ பச்சை மிளகாவை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கிலோ பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி குலுக்கி விடலாம். உப்பு, தயிர் அவ்வளோதான் போட்டிருக்கோம். இதில் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம ப்ரிசர்வேட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல.
இதில் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் புளிக்கணுன்றதுக்காக நம்ம புளிக்கிற வரைக்கும் தயிரை வச்சுருந்து போட்டிருக்கோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி வெளியே கடையில் வாங்குகிற பேக்கெட்லாம் உடனே புளிக்கணுன்றதுக்காக அதுக்காக தனியாக ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக ஒரு தயிரை புளிக்க வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் பேக்கெட்டை வச்சுருந்து புளிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக புளிக்க ஆரம்பிச்சிடும். புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை போடுறோம். ஸோ அதனால் அந்த புளிப்பு ஸ்மெல்லு ப்ளஸ் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதோடது அண்ட் உப்பு இது 3 மிக்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இந்த புளிச்ச ஸ்மெல்லோடு நம்ம கிளறி வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கிளறி நம்ம இதை ஒரு 2-3 ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம வந்து வீட்லேயே மூடி வச்சிடணும். ஊறணும் நல்லா. இந்த பச்சை மிளகாவும் தயிர் உப்பும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம அதை வெயிலில் வைக்கலாம். ஊறினதுக்கப்புறம் வெயிலில் வச்சா தான் அதில் இருக்கிறது எல்லாமே உள்ளே இறங்கும். இறங்காமல் இப்படியே நீங்கள் கிளறி வெயிலில் வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக பெசரி வச்சிட்டோம். இதை நாளைக்கு நான் மறுபடியும் இதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அந்த ஊறினதுக்கப்புறம் அதை மறுபடியும் நம்ம வெயிலில் காய வைக்கிறத காமிக்கலாம். பாருங்கள் மோர் மிளகாய் போட்டோம்ல பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். இந்தமாரி நீங்கள் காய வச்சு இந்தமாரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்க. இப்போ மிளகா கம்மியாக இருக்கிறப்ப நம்ம இந்தமாரி போட்டு வச்சுட்டோன்னு வைங்க. இப்போ நம்ம ரச சாதம் தயிர் சாதம் இந்தமாரிக்கெல்லாம் பொரிச்சிக்கலாம். பாருங்கள் நான் இந்தமாரி போட்டு கலை நல்லா காஞ்சிருப்பாங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு நான் பொரிச்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் வடைச்சிட்டு வச்சு ஆயில் ஊற்றிட்டு இப்போ இது கொஞ்சம் காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம மோர் மிளகா பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டுக்கலாம். இந்தமாரி நீங்கள் வெய்ய காலத்தில் செஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்தமாரி இருக்கிறப்ப நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.